கெட்டதை அழிக்கக்கூடியவர் தான் முருகர். கெட்டதை எல்லாமே அழிச்சிடுவார். நமக்குள்ளே இருக்க கெட்ட எண்ணங்கள், கெட்ட மனுஷங்க, கெட்ட நேரம், கெட்ட சூழ்நிலை, கெட்ட விஷயம் நமக்கு ஏதாவது நடக்க போகுது, அப்படி எதுவாக இருந்தாலும் சரி, கெட்டதை எல்லாம் அழிக்கக்கூடியவர் தான் முருகர். கெட்ட மனுஷங்க நம்ம கூட இருந்தாருன்னா விலக்கி வச்சிருவார். அவங்க ஓடிடுவாங்க நம்மளை விட்டு. இப்படி எல்லாமே கெட்டதெல்லாம் நம்ம கிட்டேருந்து எடுத்துருவார் முருகர். ஒரு அம்மா அப்பா எப்படி தன் குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி தராங்களோ அதே மாதிரி தான் முருகர். நம்ம கேட்டது எல்லாமே வாங்கி கொடுப்பார். ஒரு தாயுமானவன், தந்தையானவன் எல்லாமே முருகர் தான். கேட்டது எல்லாமே கொடுப்பார். நம்ம ஒன்று கேட்டால் 2 வாங்கி கொடுப்பார். ஆனால் சில விஷயங்கள் கொடுக்க மாட்டார். அப்பா அம்மாவும் அப்படி தானே. ஒரு தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஒரு குழந்தை வந்து அந்த பொருளை கேட்டுச்சுன்னா வாங்கி தர மாட்டாங்க இல்லையா? அப்படி தான் நம்ம முருகரும். கெட்டதை நம்ம கேட்டோம்னா வாங்கி தர மாட்டார். நல்லதை நம்ம கேட்டோம்னா 1க்கு 2 கொடுத்துருவார். கொஞ்சம் பொறுமையாகவும் நம்ம காத்திருக்கணும். ஆனால் கொஞ்சம் சோதிப்பார். நம்ம வந்து அவரை நம்புகிறோமா, அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோமா, அவர் நம்மளுக்கு கொடுப்பாருன்னு நம்ம நம்புகிறோமான்னு சோதிப்பார். நம்ம நம்பிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே செய்யக்கூடியவர் தான் முருகர். நம்ம கிட்டது ஒரு பொருள் போயிடுச்சுன்னா, முருகா இது போயிடுச்சுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது கெட்டதாக இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட அதை வச்சுருப்பார். அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி, அது நம்மக்கிட்ட ஒன்று போயிடுச்சுன்னா அது நல்லதுக்கு. ஒரு சில உறவுகள் நம்ம விட்டு பிரிஞ்சாலும் அது நன்மைக்கு தான். ஒரு உறவுகள் நமக்கு வந்து நட்பானாலும் அது நன்மைக்கு தான். வர்றதா இருந்தாலும் போகிறதா இருந்தாலும் நம்ம நன்மைக்கு மட்டுமே. முருகர் நன்மை மட்டுமே செய்வார். கண்மூடித்தனமாக முழுமையாக முருகரை நம்ம நம்பியிருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும். 1 2 இல்லை, எல்லாமே எக்கணமும் முருகனோட ஆட்சி தான். அந்த முருகனோட ஆட்சி நம்மக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசுலையும் ஆட்சி பண்ணுறாரு, வீட்லேயும் ஆட்சி பண்ணுறாரு. நம்ம வாழ்க்கையிலும் அவர் ஆட்சி நடக்கும்போது யார் வந்து நம்மளை என்ன செஞ்சிட முடியும்? நம்ம தான் வாழ்வோம். நம்ம தான் ராஜா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.